Hello friends, welcome back to our Mahi Tech channel. இந்த வீடியோல வந்துட்டு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ வியூஸ் வந்துட்டு எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே போட்டு அறுக்காம டிஃபரெண்டா வந்துட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா உங்க லைக்குக்காக கமெண்ட்டுக்காக லைக் பாக்ஸும் கமெண்ட் பாக்ஸும் வெயிட்டிங்ல இருக்கு. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வியூஸ் வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணுறது, நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு வியூஸ் வந்து நம்ம கெட் பண்ணி கொண்டு வரணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோக்கெல்லாம் நான் ப்ரீமியரில் போட போகிறேன். அந்த வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள். ரெகுலராக வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஈவினிங் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி போடுவோம். அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வியூஸே வந்துட்டு வராது. நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். நல்ல டைட்டில் தான் கொடுத்துருக்கேன், நல்ல டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன், நல்ல டேக்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், ஆனாலும் வந்துட்டு அந்த வியூஸ் வரல அப்படின்னு நினைப்போம். நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோஸ் வந்துட்டு போடும்போது யாரும் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம வெளியில் ரிலேஷனுக்காக இருக்கட்டும், நம்ம யார்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்க்க சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க பார்த்துட்டு சும்மா லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நல்லா பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா லைக் மட்டும் பண்ணிட்டு இல்லைன்னா கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால வந்து உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரலாக வந்துட்டு நான் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு வந்துட்டு வியூஸ் வந்து நான் கொண்டு வரணும்ப்பா, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் வந்துட்டு பெய்டு வியூஸ் வந்துட்டு நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆட் கேம்பெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆட்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல. இந்த ஆட்வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு சுத்தமாக எனக்கு வரவே இல்லை, நானும் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு போட்டு பார்த்துறேன், எனக்கு எந்த அளவுலையும் வந்துட்டு எனக்கு கை கொடுக்கல அப்படின்றவங்க வந்துட்டு இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆட்வேர்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் போடக்கூடிய வீடியோலேயே வந்துட்டு எந்த வீடியோ வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது சஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ரெக்கமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஏணிப்படி மாதிரி ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஏணிப்படி மாதிரி தேவைப்படுது, ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் வந்துட்டு தேவைப்படுது. நம்மளோட சேனலில் 0 வியூஸில் நிற்காமல் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு கொஞ்சமாவது ஒரு டீசென்ட் வியூஸாவது என்னோடய சேனலுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஆட்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு 0 வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்து என்னோடய சொந்த முயற்சியில் நான் அடுத்தடுத்து நான் போட்டு யூடியூப் ஆல்காரத்துக்கு என்னோடய வீடியோஸ் வந்துட்டு எப்போ புரியுதோ அப்போ வந்துட்டு என்னோடய சேனலை நல்லா ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு வியூஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பொருந்தாது. இருந்தாலும் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு வியூஸ் 0 வியூஸ் நிற்கக்கூடாது, 10 வியூஸ் 20 வியூஸ் இப்படி நிற்கக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு டீசெண்டாக ஒரு 1000 வியூஸ், ஒரு 500 வியூஸ் இந்த மாதிரி வந்து நான் கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன், ஆட்வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் சோர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டுருவோம். கிரியேட் பண்ணது உடனே வந்துட்டு நமக்கு யூடியூப் சர்ச்சில் வந்து உட்காந்துருமா? யூடியூப்பில் ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தேன். அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிட்ஸுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கணக்குக்கும் மேலே வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்துட்டு சொல்லியிருந்தாங்க யூடியூப் டீமில் இருந்து. அப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க, நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு காம்படிஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிராஃபிக் சோர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுது தான், இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு ஹெல்த் டிப்ஸ் வந்துட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்லேயே வந்துட்டு நிறைய ஹெல்த் டிப்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதில் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளோட சேனலாக இருக்கட்டும், என்னோட சேனல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அங்கே ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாகர் இருக்குது பார்த்தீங்களா? பிளாகர் வந்து ரன் பண்ணலாம். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே கூட சொல்லிடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து நான் பிளாகர்லேயும் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் போய் அதை போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடலாம். அதனால் வந்து யாரும் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இடத்துல வந்து வியூஸ் எல்லாம் கெட் பண்ணிக்க முடியுமோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான்
கரெக்டான ஒரு பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு இந்த 0 வியூஸ் ப்ராப்ளம், நோ வியூஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா நம்ம வியூஸ் வந்து நகரவே மாட்டேங்கி ஃப்ரீஸ் வியூஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே வந்துட்டு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் சோர்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்மளோட சேனலுக்கு ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், ஷேர் சாட்டில் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஷேர் சாட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதில் வியூஸே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. அதை நான் வீடியோ போட்டுக்கிறேன், இப்போ பார்க்கலாம். ஐகார்ட் பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைம்லேயும் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு குவிட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட சேனல் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுறீங்க, 10 வீடியோ போடுறீங்க, 20 வீடியோ போடுறீங்க, 30 வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு எந்த டைம்லையும் வந்து வியூஸ் வரல அப்படின்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு இடத்த விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப் வந்து உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் எந்த வீடியோ வந்துட்டு எப்போ கிளிக் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா க்ரோஅப்பில் வந்து வரும். நல்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய தமிழ்ஸ், டைட்டில்ஸ், டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து கொடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது வந்துட்டு நல்லா வந்து க்ரோஅப் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்மளோட சேனல் விட்டு போயிடக்கூடாது. நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பற்றி வீடியோஸ் இப்போ நான் யூடியூப் ட்யூட்டோரியல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸு இல்லை அப்படின்னா கேமிங் சேனல், எஜுகேஷன் சேனல் வச்சுருக்கீங்க, ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக அது ரிலவெண்ட்டான அது ரிலேட்டடான உள்ள வீடியோஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு ஷேராக சொல்கிறேன் கொஞ்சம் போல் வந்துட்டு ஸோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. நீங்களும் கூட ஒரு மதம் கௌரி மாதிரி ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை நம்ம விட்டுறவே கூடாது. நமக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல, ஹவர்ஸ் வரல, இந்த ஒரு காரணத்துக்காக விட்டுறவே கூடாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு வீடியோ மட்டும் நமக்கு எல்லாமே வந்து கொண்டு வந்து தரும். சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து தரும், ஹவர்ஸ் கொண்டு வந்து தரும், வியூஸ் கொண்டு வந்து தரும். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு கட்டத்துலையும் வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனல் வந்துட்டு குவிட் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு 3 விஷயம் வந்துட்டு உங்களுக்கு செம்ம மோட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு பெய்ட் ப்ரமோட் வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு டிராஃபிக் சோர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். தேர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவிட் பண்ணிடாதீங்க. உங்கள் வீடியோஸ் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, வீடியோ கட் பண்ணுங்கள், கட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் எடுங்க, வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிங்க, அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் ஆல் பட்டன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்காக வந்து லைக் பாக்ஸும் கமெண்ட் பாக்ஸும் வெயிட்டிங்கில் இருக்குது, மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான டெம்பர் கிளாஸ், பேக் ஏசி, ஸ்கின் இது மாதிரி எதுவும் சரி ஸ்கிரீனில் தெரியக்கூடிய கண்டென்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு பெஸ்ட்டான சேல்ஸ் பண்ணுறாங்க, ஹோம் டெலிவரி வந்து பண்ணுறாங்க. நன்றி.